ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்போட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து மேக்ஸ் ரிலேட்டட் தான், மேக்ஸ்க்குள்ள சம் ஆப் தான். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மேத் சால்வர். இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் மேத் சால்வர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா இதுதான் அதோட ஐக்கான், இதுதான் இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆப்போட இன்புட். இதில் வந்து மேலே டாப் சென்டரில் ஸ்கேன் ட்ரா டைப் அப்படின்னு இருக்குது. அட் தட் லெஃப்ட் டாப்பில் ஒரு நோட்ஸ் ஐக்கான் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூசர்ஸ் யூஸ் பண்ண இமேஜஸ், சம்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது வேணும், உங்களுக்கு இந்த மாடல் எனக்கு சம்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இப்படியும் நீங்கள் வந்து சில சம்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அது அதர்வைஸ் நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி சம்ஸோட ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நான் வந்து ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஸ்கேன்னோட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன சம், அதுக்கு எந்த சம் வேணும், அந்த சம்க்குள்ளே ஆன்சர் வேணுமோ அந்த சம்மை கரெக்டாக ஒரு ட்ரையாங்குலர் பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்கு நேராக வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணிவிட்டு கிளிக் பட்டன், அதாவது சென்டரில் ஒரு ரவுண்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுவே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் டவுனில் இருக்கும், டவுன்லேருந்து வரும். அந்த ஸ்க்ரீனில் என்னென்னா நீங்கள் கேப்சர் பண்ண சம் அண்ட் தென் அதோட ஆன்சர் அண்ட் தென் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து x+2 × x+5 × x+7 கொடுத்துருக்கேன். இதை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த சம்மை வந்து டைப் பண்ணி எனக்கு வந்திருக்கு. இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறதுக்கிட்ட இதோட ஆன்சர் இருக்கும். வெயிட், ஆன்சர் வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு வந்து ஓகே எனக்கு ஆன்சர் மட்டும் போதும்னா இது ஓகே, இல்லை எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவைப்படும், எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சொல்யூஷன் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சொல்யூஷன் ஸ்டெப் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்பில், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு இதை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணணும். இப்போது எனக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் டைம் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அதிலே கொடுத்துருக்காங்க கம்பைன் 5x and 2x to get 7x. இதில் 5x and 2x இருக்குது, இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7x அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலியமாக நீங்கள் வந்து இந்த சம்முக்குள்ள ஆன்சரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரா. இது வந்து இந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். நீங்கள் ட்ரா பண்ண அதை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு டாப்பில் வந்து அதுவே டைப் ஆகும் நீங்கள் என்ன சம் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போது எனக்கு பென்சில் வேணும்னா பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு x+2, இப்போது நான் தப்பாக எழுதிட்டேன், எனக்கு வந்து ரப் பண்ணணும் அப்படின்னா ரப்பரை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் 2 ஹோல் ஸ்கொயர், அதாவது x+2 the whole square. இது வந்து எனக்கு வந்து இதுக்குள்ளே சம் ஆன்சர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் ட்ரா பண்ண கொஸ்டினும் நீங்கள் அந்த டிவைஸ் வந்து டைப் பண்ணியிருக்க கொஸ்டினும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுவே ஆன்சர் கொண்டு வரும். ஆன்சருக்கு ஒரு தனி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் இருக்கும் அண்ட் எக்ஸ்பேண்டதுக்கு கீழே அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான எல்லா ஸ்டெப்புமே வந்துடும். சப்போஸ் அதில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் செகண்ட் ஸ்டெப்புக்கும் என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், யூஸ் த பைனோமியல் தியரம் மூலியமாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் என்ன அப்படின்னா இதில் கிராஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று என்ன அப்படின்னா இதில் இதுக்குள்ளே ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும்,
சம் கான்செப்ட் இருக்கும், சம் ஒர்க் ஷீட் இருக்கும். இந்த சம்ஸ் மாதிரி ரிலேட்டடான ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிமிலர் சம்ஸ் இதே மாதிரி x+2 பார்த்தோம். இங்கே 2x2 அந்த சம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதே மாடலில் நீங்கள் வந்து அடுத்த சம்ஸ் வேணும் அப்படின்னா இதை மூலியமாக இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கலாம். இது ஒரு கிளிக் பண்ணுற ஓப்பன் ஆகும். இதில் வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் இல்லை, இதில் வந்து சைன் காஸ் அப்படிங்கிறது உண்டு. அண்ட் தென் இப்போது சிம்பிள்ஸை கிளிக் பண்ணோன்னா சிம்பிள்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். எஃப்எஃப்எக்ஸ், லாக், பவர், சைன், காஸ், டேன் எல்லாமே உண்டு. இப்போ எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் வேணும் அப்படின்னா திரும்பி அகைன் நீங்கள் அந்த பாட்டம் கார்னர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம். அகைன் எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா அகைன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோக்கு ஒரு சம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃப்ராக்ஷனுக்கு கிளிக் பண்ண உடனே மேலே டாப்பில் டினாமினேட்டரில் நான் ஒரு 48 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து எனக்கு ஒரு 9 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ ஆன்சர் வேணும் அப்படின்னா தென் ப்ளூ பட்டன் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சருக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும், தென் ஆன்சர். அண்ட் இஃப் யூ வாண்ட் அது எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 48/9 அண்ட் கீழே வந்து ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் சொல்யூஷன் ஸ்டெப்ஸும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிராஃப் இது எப்படி வரையணும், கிராஃபில் எப்படி வரையணும் அப்படின்னா கிராஃபும் இருக்கும். அண்ட் இதுக்கு ரிலேட்டடான இப்போ ஃப்ராக்ஷன் தானே கொடுத்துருக்கேன், இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தன்னால் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், உங்கள் ஹோம்ஒர்க்கு தெரியாத ஆன்சர்ஸ் வராத ஆன்சர்ஸை இந்த ஆப் மூலியமாக அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப் இருக்கிறதுனால உங்களுக்கு கைட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த ஆப் மூலியமாக நீங்கள் சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் போச்சு அப்படிங்கிறது கூட ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கெயின் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ்னு இல்லை, டோட்டலி 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இந்தியன் லாங்குவேஜஸ் 12 லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.